அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பில் இஸ்லாத்தின் அடிப்படையான சில விஷயங்களை, ஈமானிய உறுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை என்பது ஏதோ தனி மனிதரால் உண்டாக்கப்பட்ட அல்லது நபிகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்கை இல்லை. படைத்தவனால் மனிதகுலம் முழுமைக்கும் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. மனிதனை தலை நிமிர்ந்து வாழவும், பகுத்தறிவோடு வாழவும், எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனும் அடிமை என்ற ஒரு நிலை இருந்துவிடக் கூடாது, எந்த மனிதனும் எந்த மனிதனையும் வணங்கிவிடக் கூடாது என்பதற்காக படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய சொல் செயலுக்கு மட்டுமே, அவனுடைய சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும், அவன் ஏவியதை எடுத்து நடந்து தடுத்ததிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்ற இந்த உயரிய கொள்கையை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதராக, இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்த தூதராக, அல்லாஹ் எதையெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அருளினானோ அதை முழுமையாக நமக்கு தந்துவிட்டு, எந்த ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் மறைக்காமல் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு தூதருடைய வழியில நாமெல்லாம் இருக்கின்றோம். ஆனா நம்முடைய சமுதாய மக்கள் இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய பெருமதி தெரியாமல், இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவம் விளங்காமல், இந்த கொள்கைதான் மறுமையில வெற்றி அடையக்கூடிய கொள்கை என்பதை உணராமல், கொள்கையில சமரசம் செய்து கொண்டு, ஏகத்துவத்திலேயே சமரசம் செய்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களையும் கொள்கையில நீர்த்துவிட்ட காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரியாக கொள்கையில சமரசம் செய்து கொண்டு ஏகத்துவத்திற்கு எதிரான ஒரு கொள்கையில நாம் இருந்தோமையானால் மறுமையில நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. எந்த நோக்கத்திற்காக நம்ம அந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கமும் நிறைவேறாது.
இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுடைய வழிமுறையின் அடிப்படையில தான் நம்ம வாழ வேண்டும், தூதர் காட்டிய வழியில தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு, லட்சியம். இதுல இருந்து நம்ம தடம்புரலை செய்துவிடும். இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய மோகங்களுக்கு அல்லது பெரும்பான்மையினுடைய மோகங்களுக்கு நாம கட்டுப்பட்டோமையானால் இது நம்மளை இந்த இஸ்லாத்தினுடைய நேரிய இந்த பாதையிலிருந்து நம்மளை தடுத்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஏகத்துவ சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதிகமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தர்க்கவாதங்கள் புரிந்தார்கள், எதிர்வாதங்கள் புரிந்தார்கள், என்னென்னமோ செய்தார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம பிரச்சாரம் செய்தா நாம அவன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் இருக்கிறான். ஆனா அவன் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்கள் கொள்கையை சரியான கொள்கையா? ஆனா அது நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கை தான். அது நபிமார்கள் வாழக்கூடிய காலத்தில் சரியாக இருந்தது. நபிக்கு அப்புறம் அது மாறிவிட்டது. கொள்கையை நீர்த்து போய்விட்டார்கள், நீர்த்து போக செய்து விட்டார்கள். இஸ்லாம் சொன்ன கொள்கைக்கு நேர் எதிரான கருத்துக்களை கொண்டு விட்டார்கள். ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு மாற்றமாக மனிதனை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கெல்லாம் போயிட்டார்கள். அப்ப அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப என்ன அவங்க விளங்குறாங்கன்னா காம்ப்ரமைஸ். நான் உன்னதை ஏத்துக்கிறேன், நீ ஏன் ஏத்துக்க, ரெண்டு பேரும் போயிருவோம், இந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நீ பாட்டுக்கு உன் பிரச்சாரத்தை நீ பண்ண, என் பிரச்சாரத்தை நான் பண்றேன், எனக்கு நீ இடையூறு செய்யக்கூடாது, உனக்கு நான் இடையூறு செய்ய மாட்டேன், இப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அதுக்கு உடன்படல, அது செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான். அதே மாதிரி வேற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நபியை நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்க அப்படி லேசா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாக்க அவங்க ஓகே அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க. இது மக்காவுல வாழ்ந்த மக்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோமையானால் அவங்க தான் அப்படி இருந்தாங்க. அவன் அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா. அல்லாஹ்வோட அல்லாஹ் அல்லாதவர்களை என்ன செஞ்சான்? அது ஒரு குட்டி தெய்வங்களாக, அது அல்லாஹ்வோட நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு கடவுளாக, நல்ல மனிதராக தான் ஆக்கி வைத்திருந்தான். அப்ப அவன் அல்லாஹ்வை மறுக்காமல் இருந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்ன கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் அவங்கள மாதிரி எல்லாம் சரிதான் போயிருந்தாங்கன்னா அவன் ஏற்றிருப்பான், ரசூலுல்லாஹ் நபியாவே ஏற்றிருப்பான். நீங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஆனா எங்க கடவுளை விமர்சிக்க கூடாது, எங்க கடவுள்களை திட்டக்கூடாது, நாங்க யார முக்கியமான ஆள்கள், மகான்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் என்று சொல்றோமோ அவர்கள் எதுவும் பேசக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி அவங்க சொல்லி அது இங்க ஏற்றுக்கொண்ட நமக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை அப்படிங்கிற அளவுல வந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் உடைத்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காகத்தான் மக்காவுல 13 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். கொள்கையில சமரசம் செய்து விடக்கூடாது, கொள்கையில காம்ப்ரமைஸ் கூடாது. உலக விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் தான் மார்க்கம் சொல்லுது. இணக்கமாக போறதுக்கு மார்க்கத்துல உலக விஷயங்களை பொறுத்தல இணக்கமாக போங்க, நன்மையை நாடுங்க, நல்லதனை செய்யுங்க. பொய் சொல்ல கூட சில இடங்கள்ல அனுமதிக்குது. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு நல்லிணக்கம் சமரசம் ஏற்பட வேண்டாம், பொய் கூட சொல்லிக்கிறங்க, தப்பு கிடையாதுங்குது. அது பிரிந்து விட்ட சண்டையிட்ட 2 சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு பொய் சொல்லி கூட ஒரு சமரசத்தை ஏற்படுத்தலாம், இணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் மார்க்க விஷயத்துல கூடாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ் என்ன சொன்னானோ அதான் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் எது வழிகாட்டினார்கள் அதான். ஊர்ல ஒண்ணு சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க, அல்லாஹ் சொல்லலைல. வீட்டுல ஒண்ணு சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க, அல்லாஹ் அதை சொல்லலைல. அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஊர்ல பெரும்பான்மை அவர்களுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியாதனாலதான் அப்படி பேசுறாங்க. தெரிஞ்சா அப்படி பேச மாட்டாங்களே. அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய அறிஞர்கள், இமாம்கள் இருந்துட்டு போறாங்க. இமாம்கள் இருந்தா குர்ஆன் இருக்குல்ல, ஹதீஸ் இருக்குல்ல, அதுல உள்ளதை சொல்லிட்டு ஏத்துக்குருவோம். யாராக இருந்தாலும் குர்ஆன்ல உள்ளதை சொல்லட்டும், ஹதீஸ்ல உள்ளதை சொல்லட்டும், ஏத்துக்குருவோம். அவர்களா சொன்னார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன கேட்கிறேன்? நம்ம இந்த உலகத்திற்காக வாழ வந்தவர்களா என்று இருக்குமே, ஆனால் கட்டுப்பட்டு போகலாம். உலகத்துக்கு, உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக நம்ம படைக்கப்பட்டிருந்தோமே, ஆனால் பெரும்பான்மையை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், பெரும்பான்மை ஊர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டு போகலாம். ஆனா மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்ற இலக்கோடு வாழக்கூடிய நாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக ஊர் சொன்னாலும் சரி, உலகமே சொன்னாலும் சரி, அதுக்கு கட்டுப்படக்கூடாது. அதை எதிர்த்து தான் நிக்கணும். சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், போல்டாக சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றான். என்னது? தஸ்பீர் அலா மா துஅமர்,
நபியே, உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சிணியம் என்று போட்டு உடையுங்கள், பகிரங்கமாக சொல்லுங்கள். எந்த விதமான ஒரு பின் விளைவை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ, எது உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ, எது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மக்கள் மத்தியில போட்டு உடைச்சிருங்க, சொல்லிருங்க. இணை கற்பிப்பவரை புறக்கணிங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப மார்க்க விஷயமாக நமக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எந்த விதமான ஒரு தயவு தாட்சியம் இல்லாமல் சொல்லணும். மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கட்டத்தில் வந்து மக்களுடைய எதிர்ப்பை கண்டு அஞ்சுறாங்க. மக்கள் என்ன நினைச்சிருவாங்களோ, ஒரு மாதிரியா நம்மளை கருதிடுவாங்களோ, எல்லாரும் இதைத்தானே விரும்புறாங்க, அந்த அடிப்படையில் நம்மளும் போயிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் நினைக்கும் பொழுது அதை கூட அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் குர்ஆன்ல சொல்லப்படுது. ஸைதுங்கிற பேரும் குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியினுடைய பேர் தான் சொல்லப்படுது, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர். அந்த ஸைதுங்கிறவங்க வந்து ஹாரிசாவுடைய மகனா இருந்தாங்க, அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வளர்ப்பு மகனாக வளர்த்து கொண்டார்கள். பின்பு வளர்ப்பு மகன் கூடாது என்று வந்ததுக்கு அப்புறம் வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அவர்களை வந்து தன்னுடைய மாமி மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த ஸைனப் ரலியல்லாஹு அவங்க யாருண்டா உயர் குலத்து பெண், அந்த மக்கள் இடத்துல குறைசி குலத்தை சேர்ந்தவர்கள், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். ஸைத் யாருண்டா அடிமை இனத்தை சேர்ந்தவர். அப்ப அவர்களுக்கு இடையில திருமண வாழ்க்கையில பெரிய மனக்கசப்பு, பெரிய பஞ்சாயத்து, பெரிய பிரச்சனை. இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது பல கட்டத்தில் பிரச்சனை வருது. இப்படி பிரச்சனை வரக்கூடியதுல அந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்ட்டே வருது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தா சரி வராது, இவங்க பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்ல சொல்றான். இனி உங்களுக்கு ஒட்டுமில்ல ஓரமில்ல அத்துக்கிட்டு போங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்களோ, மக்கள் ஏதாவது நம்மளை கருதிடுவாங்களோ, என்ன நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து சண்டை என்ன சேர்த்து வைக்கிறதுக்குள்ள வழியை பார்க்க வேண்டியதானே, இவர் என்ன உடைச்சு விட பார்க்கிறாரு, பிரிச்சு விட பார்க்கிறாரு என்று கருதி விடுவார்களோ என்று பயந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உடனே அதை கண்டிக்கிறான். நாம எதை உங்களுக்கு அறிவிக்க சொல்ல சொன்னோமோ அதை விட்டு விட்டு மக்களுக்கு நீங்கள் பயந்தீர்கள், தக்சன் நாச மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து கண்டிக்கிறான். அப்ப வந்து சத்தியத்தை சொல்லக்கூடிய இடத்துல வந்து மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது, மனிதர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அப்படியாக ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். ஏன்னா நாம ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்டதில்லை. மற்ற கொள்கையெல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதுக்கென்று ஒரு ஸ்தாபகர் இருப்பார், அதுக்கென்று ஒரு நிறுவனர் இருப்பார், அதை எழுதியவர்கள் இருப்பார்கள். மற்ற வேதங்களை பொறுத்தளவுக்கு, மற்ற கொள்கைகளை பொறுத்தளவுக்கு. ஆனா இந்த கொள்கை ரசூலுல்லாஹ் எழுதினதா? அதுவும் கிடையாது. எந்த மனிதனாவது எழுதினதா? கிடையாது. இது படைத்தவனால் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்டது, படைத்தவனால் மனித குலத்திற்கு அருளப்பட்டது. அப்படியான ஒரு கொள்கையில நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம கட்டுப்பட்டு போறோம். மார்க்கம் ஒண்ணு சொல்லுது, மார்க்கத்திற்கு முரணாக அவர்கள் செய்கிறார்கள், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறது. அப்படியான நேரத்தில் கூட நாம என்ன செய்யறோம், சமரசம்ங்கிற பேர்ல போறோம். ஒரு கூட்டம் நடக்குது, பிரியாணி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, அதுல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தலாம். நான் 10 பேர் பிரியாணி கேட்டா 10 பேருக்கா பிரியாணி செய்ய முடியாது, 100 பேர் டீச்சர் கேட்டாண்டா அதைத்தான் செய்யணும். அதுல எல்லாம் ஒத்து போறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போறோமா இல்லையா, அனுசரிச்சு போறோமா இல்லையா, தவறு என்று தெரிந்தும் கண்டும் காணாமல் போறோமா இல்லையா. அப்ப இது எல்லாம் மார்க்கத்துல வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம், மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயம். தீமை என்று ஒன்று நடக்க கண்டால் அதை கரம் கொண்டு தடுக்க வேண்டும். மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமை நடக்க கண்டால் தன்னுடைய கரத்தை கொண்டு அவர் தடுக்கட்டும் ரசூலுல்லாஹ். அப்ப பாவம் என்று அறிந்தால், தவறு என்று தெரிந்தால் அதை தடுக்கக்கூடிய வேலையில நம்ம செய்யணும். முதல்ல நம்ம குடும்பத்துல பாருங்க, நீங்க குடும்பத்துல இன்னைக்கு பெருமளவு குடும்பத்துக்குள்ள ஏகத்துவம் நுழைஞ்சிருச்சு. இந்த சத்தியம் என்பது, இந்த ஏகத்துவ கொள்கை என்பது பெரிய அளவுல உள்ள நுழைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல அப்படி இப்படி இருந்தாலும் பெருமளவுக்கு உள்ள போயிருச்சு. இது ரசூலுல்லாஹ் காலத்திலே அப்படித்தான் இருந்துச்சு. வாப்பா இஸ்லாத்துல இருந்தாண்டா மகன் இஸ்லாத்துல இருக்க மாட்டாரு, மகன் இஸ்லாத்துல இருந்தாண்டா வாப்பா இஸ்லாத்துல இருக்க மாட்டாரு, அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்ம பெருமளவு குடும்பத்துல வந்து சத்தியம் ஏகத்துவம் உள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் அங்க நம்ம என்ன எப்படி நடக்கிறோம், பல விஷயங்கள்ல சரியாக நடந்தாலும் பெரிய பாரதூரமான விஷயங்கள் நம்ம கோட்டை விட்டுறோம். பாரதூரமான விஷயங்கள்ல வந்து நம்ம பகைத்து கொள்ள மாட்டேங்கிறோம். அற்பமான விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரியக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக பாய்க்க மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக சண்டை போட மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்திற்காக கோபப்பட்டு வெளியே போகக்கூடியவர்கள்
பெரிய ஒரு மார்க்க முரண் நடக்கக்கூடிய நேரத்தில், மார்க்க தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதை புறக்கணிக்க மாட்டேங்கிறாங்க. அதற்காக சண்டை போட மாட்டேங்கிறாங்க. இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுல்ல, குடும்பத்துல பிரச்சனை எல்லாத்துக்கும் வரக்கூடாது. சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீ என்ன செய்ய, சின்ன சின்ன விஷயம் ஒரு பிரச்சனையே இருக்காது, அது மார்க்கம் பெரிய அளவுல கண்டுக்கிறாது. இப்ப கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன மனஸ்தாபம், கோச்சிட்டு போயிடுறான், அம்மாவோட கோச்சிட்டு போறான். ஆனா அது மாதிரி தவறு நடக்கும் போது, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கும் போது செஞ்சிருக்கிறோமா? கோவித்து கொண்டு போயிருக்கிறோமா? நம்மளுடைய எதிர்ப்பையாவது பதிவு பண்ணியிருக்கிறோமா? நம்மளால முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாலும், முழுமையாக தடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை என்றாலும், குறைந்தபட்ச எதிர்ப்பு. ஒரு தாய் ஒன்று சொன்னதற்காக கோவித்துக் கொண்டு போகக்கூடிய நீ, ஒரு மனைவி ஒன்று சொன்னதற்காக கோவித்துக் கொண்டு போகக்கூடிய நீ, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறது என்பதற்காக அதை புறக்கணிச்சிருக்கிறோமா? கல்யாணத்தில் எத்தனை பேர் காம்ப்ரமைஸ் பண்றாங்க? திருமண நேரத்தில் எவ்வளவு காம்ப்ரமைஸுகள், எவ்வளவு அனுசரிப்புகள், மார்க்கத்தை தூக்கி ஓரம் இரண்டாம் பட்சமாக வைத்து விட்டு சோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா இல்லையா? ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா இல்லையா? இதை பார்க்கிறோமா இல்லையா? நிறைய ஏகத்துவத்தில் இருந்த நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இதை விட்டு வெளியில போய் செய்யறாங்க. கொஞ்ச காலத்துக்கு நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற பகிரங்கமா சொல்றாங்க. இதை பார்க்கிறோம் நம்ம. இப்படி எல்லாம் நடக்குது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் நிர்வாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. காம்ப்ரமைஸ், அனுசரிப்பு, ஒத்து போறது. யாருக்கு ஒத்து போறீங்க? எதுக்கு ஒத்து போறீங்க? நீங்க உங்களுடைய கொள்கையை நோக்கி அவன் வரவில்லை, உங்களுடைய கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்க சொல்லக்கூடியதை அவன் சம்மதிக்கவில்லை. நான் வரதட்சணை வாங்காம தான் திருமணம் முடிப்பேன், முடிஞ்சா திருமணத்தை நடத்த நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. வரதட்சணை வாங்கி தான் முடிக்கணும் லெவல்ல இருக்கிறாங்க. நான் ஆடம்பரம் செய்ய மாட்டேன், குறைஞ்ச செலவு நடப்பேன், கோட்டு போட மாட்டேன், மாலை போட மாட்டேன், தொப்பி போட மாட்டேன், சும்மா பள்ளிவாசல் உட்காரும், திருமணம் நடத்த தெரியல, நடத்தி தருவாங்களா? அப்ப நீ சொல்லக்கூடிய சத்தியத்தை, ஏகத்துவத்தை, உண்மையை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய அசத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாய். இது என்ன ஈமானிய உறுதி? இதுல ஈமான் உறுதி எங்க இருக்கிறது? அவர்களுக்கு நம்ம கட்டுப்படுறோமா இல்லையா? உண்மையிலே யாருக்கு கட்டுப்படணும்? நாம சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, நாம சொல்லக்கூடிய சொல் ரசூலுல்லாஹ்வுடைய சொல், அவர்கள் சொல்லக்கூடியது பெரியாருடைய சொல், மகானுடைய முன்னோர்களுடைய சொல், மூதாதையருடைய சொல், அவர்களா சொல்லக்கூடியது, அவர்களா வகுத்துக்கொண்ட ஊர் வகுத்துக்கொண்ட சட்டம், அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம். அவர்கள் சொல்லக்கூடியதுக்கு தலை கட்டுறோம். 4 இடத்துல வச்சு பாத்தியா ஓதுவோம், வந்துதான் போய்தான் செய்யறோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆனா வெளியில சத்தியத்தை பேசியவர்கள், ஏகத்துவத்தை சொன்னவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க? குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில், ஊர் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒத்து போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், அவரோட அனுசரிச்சு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஊரை பகைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பகச்சியல ஆரம்பத்தில் கொள்கைக்கா ஊரை பகச்சியல. ஒவ்வொரு ஊர்லையும் ஜனாசா பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது, அதற்காக எவ்வளவு போராடி, ஒவ்வொரு இடங்கள்லையும் எவ்வளவு பிரச்சனைகள், ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு எவ்வளவு தடுப்புகள், எதிர்ப்புகள். என்ன சொல்லிட்டேன் நம்ம? ஏன் வாப்பாக்கு நான் தொழுக வைக்கிறேன் சொன்னேன், ஏன் உம்மாக்கு நான் தொழுக வைக்கிறேன் சொன்னேன். இது தப்பா? எனக்கு தொழுக வைக்க தெரியும், நான் தொழுக வைக்கிறேன். ஆலிம்சா ஒதுங்க வேண்டியதானே? ஜமாத்தார்கள் அனுமதிக்க வேண்டியதானே? முடியாது, நான் தான் வைப்பேன், நாங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும். அதிகாரம் பண்ணாங்களா இல்லையா? அதற்காக எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு அப்புறம், எவ்வளவு வழக்குகள், பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம தனியிடம் வாங்கி நமக்காக நம்ம அமைத்துக் கொண்டால், அதுல ஏகத்துவத்தில் மோத்தா கொண்டு போய் அடக்கம் எடுக்கிறாங்க. அதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது சும்மா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், எல்லாரும் நல்லா ஹயாத்தா இருப்போம், அது பிரச்சனை இல்ல. நடந்து விட்டா செய்யணுமா இல்லையா? நடந்து விட்ட நபி வழியின் அடிப்படையில் தொழுகை நடத்தப்பட்டு அவர்களுக்காக அனைவரும் கூட்டாக அனைவரும் சேர்ந்து அவரவர்கள் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு, அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு கொண்டு போய் அடக்கணுமா இல்லையா? இல்லாத இடங்கள்ல பிரச்சனை இல்லை. நிறைய ஊர்ல கபரஸ்தான் சொந்தமா வாங்கிட்டோம், சில ஊர்கள்ல வாங்க முடியல, அடக்கணும் அங்க அடக்கணும், இல்லாட்டா தூக்கிட்டு வெளியே போகணும். இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட ஒரு அன்சு நம்ம தான் தொழுகை வச்சு நம்ம தான் அடக்கம் பண்ணிக்கிறோம், அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க, நம்ம தான் தொழுகை அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்துடும். ஆனா எல்லாம் இருந்தும் செய்யறோமா இல்லையா? ஒத்து போறோமா இல்லையா? அது மாதிரி தீமைகள் பரவலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுகளை எல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தார்களா? அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு தவறாக இருந்தாலும் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சிறுவர் என்று கூட பார்க்க மாட்டாங்க, உடனே சுட்டி காட்டுவாங்க, உடனே தடுப்பாங்க. தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து என்ன செய்யறாரு? வாயில போட்டுறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குல விரல விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்ன சிறுவனே, இது நமக்கு ஹராம், எனக்கும் உனக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இது ஹராம் என்று உனக்கு தெரியாதா? இது நம்ம சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அப்படி கேட்கிறாங்க.
அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த தான தர்மங்கள் சக்காத் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது, ஹராம், அவர்களுக்கு வாங்கக்கூடாது. ஒரு பேரிச்சம்பழத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழம் கீழே கிடக்கிறது, அதை எடுத்து சாப்பிடுவதில் எனக்கு ஒண்ணு வெக்கமில்லை, நானும் குறைஞ்சு போயிட மாட்டேன், எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா இது தர்மமாக வந்திருக்குமோ, இது தர்ம பொருளாக இருக்குமோ, இது என்னுடைய வாயில போய் எனக்கு இது ஹராமா போயிருமோ என்றுதான் பயப்படுறாங்க. அப்ப ஒரு அற்பமான பொருளை கூட அது வந்து தனக்கு போயிடக்கூடாது, ஹராம் ஆயிடக்கூடாது, மார்க்கம் தடுத்ததாக ஆகிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள், எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கொள்கை விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? இதெல்லாம் விடுங்க, மற்ற விஷயங்கள் அது நம்ம அப்படி செய்யறோம், பார்க்காம போயிட்டோம், புறக்கணிச்சுட்டு அப்படின்னு உள்ளது. கொள்கை விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்றோமே, ஒத்து போறோமே, இணை வைக்கக்கூடியவர்கள் சிறுக்கு செய்கிறார்கள் என்று தெரிந்து அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறோமே, அவர்கள் செயல்படக்கூடிய செயல்பாட்டை அங்கீகரிக்கிறோமே, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அது கண்டும் காணாம இருக்கிறோமே, அதுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் கூட பண்ணாம இருக்கிறோமே, தவறு என்று சுட்டி காட்டாம இருக்கிறோமே, நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஆற்றல் இருக்குங்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சக்தி இருக்குங்கிறார்கள், இறந்து விட்டாலும் கேட்பார்கள் என்கிறார்கள், இறந்து விட்டாலும் பார்க்கிறார் என்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு, சக்தியும் இருக்கு, உசுரோடு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல, மோத்தா போயிட்டா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆயிருதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன செய்யறாங்க? அந்த மாதிரியான நிகழ்வு எதிர்க்கிறது கூட கிடையாது, அதுக்கு என்னது குரல் கொடுக்கிறது கூட கிடையாது, ஒரு பிட் நோட்டீஸ் வெளியிடறதுக்கு நம்ம முடியுதா? அதெல்லாம் இல்லாத வகையில் என்னது, அவர்கள் வீட்டில் இருந்து செல்வார்களே, ஆனால் இவன் பாட்டுக்கு நான் சோத்தை உண்டு அவன் பாட்டுக்கு வந்துடுறான், பேசுற போகக்கூடாது, இது அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவன் அல்லாத எவனையும் வணங்க கூடாது, வணக்கம் என்றால் இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? ஆனா வரலாற படிக்கிறோம், வரலாற பேசுறோம், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஒரு கொடுங்கோலனாக இருந்தும் அவருடைய மனைவி அல்லாஹ் மறுவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், மனிதர்கள் கடவுளாக முடியாது என்று பகிரங்க பிரகடனப்படுத்தினார்களே, அந்த வரலாறுல நமக்கு தெரியத்தானே செய்யும். அவங்களுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியத்தானே செய்யும். அதே சூனியக்காரருடைய விஷயம் நமக்கு தெரியத்தானே செய்யும். அவர்கள் செய்தது தந்திரம் என்று அறிந்ததுக்கு அப்புறம், மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று விளங்கியதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை அப்பதான் ஏற்றுக்கொள்றார்கள். அடுத்த நிமிஷம் கொள்ளுவேன் என்று அறிவிப்பு வருகிறது, செய்து கொள் என்று சொல்கிறார்கள். இப்படி நம்ம உறுதியாக இருக்கிறோமா? அதே மாதிரி இந்த கொள்கை கோட்பாடுகள்ல மதுஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை அல்லாத மற்றதெல்லாம் மனிதர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாக, மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் மார்க்கமாக, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் தலீல் இல்லாமல் அவர் வாயில வந்ததையெல்லாம் சொல்வதையெல்லாம் ஆதாரமாக மார்க்கமாக ஏற்று அதையும் சரி காணக்கூடிய, அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் அதை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், அழகான முறையில் மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் அனுப்பப்பட்டார்கள். அதற்காக 23 ஆண்டுகள் கடுமையான பிரச்சனைகளையும் துன்பத்திலையும் சிரமத்திலையும் நமக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் விளக்கின அளவுக்கு யாரும் விளக்கிட முடியாது, அவர்கள் தெளிவுபடுத்தின அளவுக்கு யாரும் தெளிவுபடுத்திட முடியாது. எந்த ஒன்றையும் மறைக்கல, எந்த ஒன்றையும் மறக்கவும் இல்லை. அல்லாஹ் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் நேர்வழி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அது அல்லாத வழிகளை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அது அல்லாத வழிகளில் நம்ம போய் கொண்டிருக்கிறோமே, மனிதருடைய கருத்துக்களை மார்க்கம் என்று நம்புகிறோமே, அது வஹீதான் என்பது போல ஏற்றுக்கொண்டோமே. இன்னும் சொல்ல போன அந்த 4 மதுஹப் பஞ்சாயம் என்றால் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள், ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர், இது 2 பேர் அவர் சொன்ன கருத்தை இவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, இவங்க சொன்ன கருத்தை அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு 4 பேர் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டாங்க, அவங்க சொன்னதை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க ஹனஃபிமா இப்படி சொல்லி இருக்கிறாரு, அவர் வாளுக்கு சொல்லிட்டு போறாருன்னு போயிடுவாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனாலதான் மதரசாக்கள் பாடத்திட்டமே தனித்தனியா இருக்கு. ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்களுக்கு தனியா இருக்கு, ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவங்க தனியா இருக்கு. இந்த குர்ஆன வகுப்பு நடத்தும் போது 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. அந்த ஃபிக்ஹ் சட்டங்கள் மசாயில் சட்டங்கள் சொல்லும் போதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அவன் ஒரு சட்டத்தை சொன்னாங்க, அதுக்கு மாற்றமாகவே வேறு சட்டத்தை சொல்லுவாங்க. இது எப்படி மாற்றம் கற்பிக்கிறது, இது எந்த வகையில போறது, இதுக்கு ஏதாவது ஒரு துருக்கு இருக்குதா, இதுக்கு ஏதாவது ஒரு துணுக்கு கிடைக்குதா, இது எப்படி எல்லாம் கொண்டு போறது என்று சொல்லி அப்படி கொண்டு போய் வேண்டுமென்றே மாற்றி சொல்வார்கள். அப்படி சொன்ன சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. இப்ப நம்ம வழக்கத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மதுஹப் 2 மதுஹப் தான், ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப். இந்த 2 மதுஹப்லையும் ஒரு மதுஹப்ல சொன்ன சட்டம் அது அப்படியே நேர் மாற்றமாக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமா தொழுகை எடுத்துக்கங்க. நீங்க தொழுகையில ஒரு மதுஹப்ல தொப்புளுக்கு கீழே கையை கட்டணும்பாங்க. இவங்க என்ன தொப்புளுக்கு கீழே கட்டுறாங்க, ஆஹா நம்ம அப்படி செய்யக்கூடாது, இதுக்கு என்னடா செய்யறது, அப்ப என்ன செய்யணும், தொப்புளுக்கு மேல கையை கட்டுன்னு சொல்லுவாங்க. தொப்புளுக்கு கீழே கை கட்டுன்னு அது பலவீனமான செய்தி, தொப்புளுக்கு மேல கை கட்டுற ஹதீஸே இல்ல.
ஆனா மாத்தி சொல்லணும். அவங்க சொன்னதை ஏத்துக்கிற கூடாது, நீ மாத்தி சொல்லு. அல்லது என்ன செய்ய, உன் நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒண்ணு குத்து அப்படின்னு சொல்றது. இப்படி இங்க கை வைக்க, இதயத்துல கை வைக்கிறான், இங்க வச்சுக்கிட்டு இங்க குத்துறது. சப்பு எப்படி வரிசையா இருக்கு? இப்படி ஒரு விஷயம். அத்தையா திருப்பல உட்காந்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு ஒரு ஆள் நீட்டுவாரு, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓ, நீ அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி செய்யக்கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கீழே போட்டுரு நீ, இப்படி சொல்றது. அந்த மதுகபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மாற்றமா சொல்றது. அது மாதிரி அத்தையா திருப்பல உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தருக்கு என்ன செய்யுது, தமார்னு காத்து போயிருச்சு. காத்து போனா ஒரு மதுகபில் என்னது, தொழுக கூடாது. அது ஓகே, அது ஹதீஸ் இருக்குது. காற்று பிரிந்து விட்டால் ஒளி முறிந்து விடும், ஒளி முறிந்தால் தொழுக கூடாது, ஒளி இல்லாத தொழுகை செல்லாது. ஓ, நீ அப்படி சொல்றியா, நீ அதெல்லாம் சேரும், காற்று பிரிந்தாலும் தொழுகை சேரும் அப்படின்னு ஒரு மதுகபு. பொய்க்கு சொல்லல, உண்மையிலேயே. அதே மாதிரி ஜனாசா தொழுகை எடுத்துக்கிறீங்க நீங்க. ஜனாசா தொழுகையில ஒரு மதுகபுல வந்து அந்த அல்ஹம்து சூரா ஓதணும். சாஃபி மதுகபுல. ஹனஃபி மதுகபுல ஓதக்கூடாது. அல்ஹம்து சூரா அவங்க ஓத சொல்லிட்டாங்களா, நீ ஓதாத, ஓதக்கூடாது. ஏன்? தொழுகை அது ஒரு துவா தான், அது தொழுகை கிடையாது. அது ஆனா ரசூலுல்லாஹ் தொழுகைன்னு சொல்றாங்க, ஆனா ஓதக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி பெண்ணை தொட்டா ஒழு முறி ஒரு மதுகபுல. ஓ, ஒழு முறியும் சொல்றியா நீ? ஒழு முடியாது, ஒழு முடியாது என்பதா சரி. ஆனா ஒழு முடியாதுன்னு சொல்றியா நீ? ஒழு முறி. ஒரே வசனத்தை வச்சு, ஒரே செய்தியை வச்சு, ஒரே வசனத்தை வச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்குமாறு முரண். நீ என்ன சொல்றியா, மாற்ற மாத்தி ரூம் போட்டு தான் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல, அம்புட்டு மாற்றம். ஆனா இவங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் சரிதான் அப்படின்னு போகக்கூடிய நம்ம ஆளுக்கு இன்றைக்கு புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாம் சரிதான், பரவாயில்ல, அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் அந்த காலத்துல இமாம்கள் அவங்களும் ஆய்வு பண்ணிருக்காங்க. என்ன ஆய்வு பண்ணாங்க? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வு பண்ணி சொன்னா ஓகே, ஏத்துட்டு போ. தலீல் காட்டுறாங்களா, ஆதாரம் காட்டுறாங்களா, ஓகே. ஆதாரம் இல்லாத விஷயத்துல அவங்களா ரொம்ப போட்டு உட்கார்ந்து யோசிச்ச மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, சும்மா மேடையா இருக்கிறாங்க. நிறைய அவங்க என்னென்னலாம் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க, அதெல்லாம் பேச முடியாது. அடுத்து இப்போ ஒரு கூட்டம் நம்பி இருக்குது, சஹாபாக்கள் அப்படின்னு. சஹாபாக்கள் தான் யார் இல்லைன்றது, அவங்க சஹாபாக்கள் தான் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அல்லாஹ் பொருந்தி கொண்டவர் தான், யார் இல்லைன்றது இல்ல. சஹாபாக்கள் அனைவரும் நம்ம பின்பற்றணும், இல்ல அதுவும் சரிதான். ஏன்னா ரசூலுல்லாஹ் நெருக்கமான இப்படி ஒரு கூட்டம் போகுது. சஹாபாக்கள் இருந்துட்டு போறாங்க, அவர்கள் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், மாற்று கருத்து இல்ல. பின்பற்றது எதை பின்பற்றணும்? யாருடைய வழிமுறையை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றியதனால் அது சஹாபாக்களுக்கு அந்த சிறப்பு கிடைத்தது. யாருக்கு கட்டுப்பட்டதனால் அந்த சிறப்பு கிடைத்தது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதனால இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றியதனால தான் அந்த சிறப்பு. அவர்கள் இஷ்டத்துக்கு நடந்திருந்தாலும் அது சிறப்பு கிடைச்சிருக்குமா? அப்படி சில பேர் இருந்தாங்க, அவங்கள அல்லாஹ் முனாஃபிக்னு சொல்றான். எந்த வசனத்தை இவங்க வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் எந்த வசனத்தை ஓதுறாங்களோ அதுக்கு கீழே உள்ள வசனத்துல நபியே மதீனாவுல உங்களை சுத்தி நிறைய முனாஃபிக்குகள் இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். கட்டுப்பட்டவங்களை தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். மறுத்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்தவர்கள் தான், ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர்கள் தான். முனாஃபிக்குகளும் உள்ள இருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டார்களே, ஆனா முழுமையாக கட்டுப்பட்டார்கள். உயிரைத்தான் கொடுக்கணும்னா கொடுக்க ரெடியா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க செத்துத்தான் போக வேண்டும், சாகத்தான் வேண்டுமா என்று நீங்கள் கட்டளை எடுங்க, நாங்க சாகறதுக்கு ரெடியா இருக்கிறோம் என்று சொல்லி உஹது போர்க்களத்தில் அறிவிச்சாங்க. பத்ர் போர்க்களத்தில் அதைத்தான் எங்கள்ட்ட விரும்புறீங்களா? நாங்கள் இறந்து போகணும்னா நீங்க விரும்புறீங்களா? நாங்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பமா? அதையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அப்படி இருந்ததனாலதான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே இதற்கு எதிராக நான் எங்களுடைய உயிரே போனாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று பையத்து ரில்வான்ல உறுதிமொழி எடுத்தார்களே. லக்கத் ரலியல்லாஹு அன்ஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஸஜரா, அந்த மரத்தடியில் வைத்து நபியே உம்மிடத்தில் உறுதிமொழி தந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்றானே. எதனால் அல்லாஹ் பொருந்தி கொண்டான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைக்கு மேல கையை வச்சு உறுதிமொழி எடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள போயிட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வருது. அவர்கள் உண்மையிலே கொல்லத்தான் பட்டிருப்பார்கள் என்றால் இதற்கு பழி தீர்ப்பதற்கு எங்களுடைய உயிரே போனால் நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் நிற்போம், உங்களுக்கு கூட நிற்போம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்தார்கள். அதனாலதான் அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டதனாலதான் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டானே ஒழிய அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்திருப்பார்கள், ஆனால் மாறு செஞ்சவர்கள் முனாஃபிக் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி நிறைய பேர் உள்ள இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூன் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தினுடைய தந்தையாக இருந்த அவன் இருந்தான். அதே மாதிரி ஒரு போர்க்களத்துல, உஹது போர்க்களத்துல உள்ள போயிட்டு 300 பேரை கலட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்படியானவர்கள் இருந்தார்கள். 1000 பேர் கொண்ட படை போகுது, களத்துல சந்திக்கிறது 700 பேர் தான், 300 பேர் வெளியாயிட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் அல்லாஹ் முனாஃபிக்னு சொல்றான். அப்ப அந்த சிறப்புக்கு என்ன காரணம்னா குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றியது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டது, வஹியை பின்பற்றியது. இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எது வஹியாக இறக்கி அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள், அதல்லாத மற்றவர்களை பொறுப்பாளராகி பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அவர்களை காட்டிக்கு நம்மளுக்கு விளங்க முடியுமா? முடியாது. அவர்கள் விளங்கினார்கள். எல்லாரும் விளங்கினாங்களா? குர்ஆன் எல்லார் கையிலையும் இருந்ததா? சஹாபாக்கள் என்று யாரெல்லாம் சொல்றார்களோ அவர்களுக்கு முழு குர்ஆன் இருந்ததா? மனனம் செய்தவர்கிட்ட மட்டும்தான் முழுசா இருந்தது. அதல்லாத மற்ற ஆட்களுக்கு குர்ஆன் இல்ல. மதீனாவுல தான் 1,00,000 சஹாபாக்கள் மதீனாவுல தான் இருந்தாங்களா? அப்ப அதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, ஈமான் கொள்வாங்க, போயிடுவாங்க. அவர்களுக்கு எது ஏவப்பட்டது, எது தெரியுமோ ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அல்லாஹ் புரிஞ்சு கொள்வான். மற்ற சட்டத்திட்டங்கள் நிறைய தெரியாது. ஒரு தொழுகல, ஒரு நோன்பு பிடிக்கல, ஒரு சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, போர்க்களத்துக்கு வராரு, கொல்லப்பட்டாரு, சொர்க்கம் முடிஞ்சு போச்சு. தொழுகவும் செய்யல, நோம்பும் பிடிக்கல, ஒன்னும் செய்யல. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார், போர்க்களத்துக்கு வந்தார், ஷஹீதானார், முடிஞ்சு போச்சு. இந்த பாக்கியம்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுக்கு 2 செய்தியை கேட்டு 15 நாள் இருந்தாங்க. யாரு? மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட ஒரு 15 நாள் தங்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தொழுகை முறையை கத்துக் கொடுக்கறாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் சொல்லி அனுப்புறாங்க. நீங்க போங்க, நீங்க எல்லாம் இளைஞர்களா இருக்கிறீங்க, தேவையுடையவரா இருக்கிறீங்க, போங்க அப்படிங்கிறாங்க. என்னிடமிருந்து எப்படி தொழுகை கற்றுக்கொண்டு தொழுது கொள்ளுங்க. அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அந்த 15 நாள் கிடைக்கப்பட்ட செய்திகள் மட்டும்தான் தெரியும். ரசூலுல்லாஹ் 15 நாள் மட்டும் தான் வாழ்ந்தாங்களா? 15 நாள்ல ஒட்டுமொத்த செய்தியும் சொல்லிட்டாங்களா? அப்ப அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் சொர்க்கவாசிகள். நம்ம அப்படியா? அவருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுமா? தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியுமா? மதீனாவுடைய புறநகர்ல இருந்தவர்களுக்கு தெரியுமா? மக்காவுல இருந்தவர்களுக்கு தெரியுமா? மக்காவுல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மதீனாவுல இருந்தவர்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருக்கும்போது யமன்ல இருந்தவர்களுக்கு தெரியுமா? மிஸ்ர்ல இருந்தவர்களுக்கு தெரியுமா? பக்தாதுல ஈராக்ல இருந்தவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ் அவர்களை பொறுத்தான். எதுக்காக? கட்டுப்பட்டதுக்காக. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக எதையும் செய்ய முன் வருவார்கள். அவர்கள் என்ன தெரிஞ்சதோ அதை செய்தார்களே, ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியா? அது 2 தான் மார்க்கம். அது நமக்கு தெளிவாக வந்தடைந்திருக்கிறது, தெளிவாக நம்மளை வந்து சேர்ந்திருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்றான், நபியினுடைய வழிமுறையை அல்லாஹ் கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்திருக்கிறான். அந்த 2 தான் நம்ம பின்பற்றணுமே ஒழிய இமாம்களை பின்பற்றுவதோ, மதுஹபுகளை பின்பற்றுவதோ, முன்னோர்களை பின்பற்றுவதோ, அவுலியாக்களை பின்பற்றுவதோ இதான் நமக்கு மார்க்கம். ஆனா நம்ம ஆளுக்கு இப்படி சில பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சரிதான். அவர்கள் எப்படியாப்பட்ட ஆளுக்கு, எப்படியாப்பட்டால் பெரிய ஆளுக்கு தான். அவர்களுடைய சிறப்பை யாரும் அடைய முடியாதுதான். சஹாபாக்களுடைய சிறப்பை யாரும் அடைய முடியாது. அவர்களுக்கு வழங்கிய கண்ணியம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. எந்த உம்மத்துக்கு, எந்த சமுதாயம் அவர்களுக்கு பின்தொடர்ந்து வந்த யாருக்கும் கிடையாது. அவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தாலும், நம்ம உகது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் அவருடைய நன்மையை பெற முடியாது. ஏன்? அவங்களுடைய ஈமானுடைய வெயிட் தான் அது. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூலுக்காக எதையும் செய்வோம் என்ற அந்த உறுதியோடு இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தார்கள். அதுல கூட அல்லாஹ் பிரிக்கிறான். மக்கா வெற்றிக்கு முன்னாடி ஈமான் கொண்டவர்களுக்கும் மக்கா வெற்றிக்கு பின்னாடி ஈமான் கொண்டவர் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். சஹாபாக்களே 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு முன்னாடி ஈமான் கொண்டவர்கள் கஷ்டமான காலம். மக்காவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் என்னது? அதுக்கப்புறம் ஈமான் கொள்றது. அப்ப இவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள். அப்ப அப்படி எல்லாம் இருக்குது. நம்ம எதைத்தான் பின்பற்றணும்? அல்லாஹ் சொல்லிட்டானா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா ஏற்றுக்கொண்டு போயிடணும். சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்களா? சஹாபாக்கள் இதன் அடிப்படையில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்களா, அவர்களாக சொல்கிறார்களா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னா மார்க்கம், ஏன்னா அவர்கள் வழியாக தான் மார்க்கம் கடத்தப்படணும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா அவர்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தான் நமக்கு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால சஹாபாக்களை பின்பற்றணும்டா. சஹாபாக்கள் மட்டுமா மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு 1400 வருஷமா இருக்குண்டா, கிட்டத்தட்ட ஒரு 20 தலைமுறையில மார்க்கம் கடந்து வந்திருக்குது. அப்படி பேரை பின்பற்ற முடியுமா? சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியன்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் பின்பற்றணும் சொல்லு. தாபியனுக்கு அடுத்து தபோ தாபியன் வந்திருக்கிறாங்க, அவங்களையும் பின்பற்றணும் சொல்லு. அதுக்கு அடுத்த மார்க்கம் அப்படித்தானே வருது. சஹாபாக்களுக்கு மார்க்கம் கிடைத்த மாதிரி தான் சஹாபாக்கள் யாருக்கு கிடைக்கிறது? அடுத்த தலைமுறைக்கு. அதற்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, 14 நூற்றாண்டாக கடந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. யாரை பின்பற்றுறது? இப்ப அல்லாஹ் ரசூலையும் விட்டுட்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பின்பற்றுங்க அப்படி சொல்ல போறீங்களா? அப்ப நமக்கு மார்க்கம் அழகா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த சத்திய கொள்கையை சரியான முறையில் விளங்காமல் சமரசம் செய்யக்கூடியவர்களாகவும், அந்த சத்திய கொள்கையில் இருந்த நீர்த்து போகக்கூடியவர்களாகவும், சத்திய கொள்கையவே என்னது மட்டமாக ஆக்கிவிட்டு எல்லாம் சரிதான் என்ற கொள்கைக்கு போகக்கூடியவர்களாகவும் இப்படியான பல வெரைட்டியில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் மறுமையில உங்களுக்கு பயன் தராது. இந்த உலகத்துல வேண்டாம், நீங்க நல்லவன் மாதிரி நல்லவனா இருக்கலாம். பாரு இவனை பாரு, அவன் எவ்வளவு பிடிவாதமா இருக்கான், இவனை பாரு எல்லாம் செய்தானே போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மறுமையில இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு சூழல் மார்க்கம் தான் உறுதியானது என்றது யார் பிடிவாதமாக இருந்தார்களோ அவர்கள் தான் மறுமையில வெற்றி அடைவார்கள். அதை கவனத்தில் கொண்டு இந்த கொள்கையில எந்த விதமான சமரசமும் இல்லாமல், இந்த கொள்கை தூய்மையான ஒரு கொள்கை,
படைத்தவனால் வழங்கப்பட்ட ஒரு கொள்கை. படைத்தவன் நம்ம எதை, இந்த கொள்கையை அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கொள்கையை தான் அல்லாஹ் புரிந்து கொள்வான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். அப்ப அது இஸ்லாத்துல சரியான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.